ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தைப்பிறந்தால் வழிபிறக்கம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிற அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா சாரியில் கஸ்டமைஸ் பண்ணது தான். ரொம்ப நல்லா தைச்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் ஸ்லீவ் நான் தைச்சிருக்கேன். ரொம்ப நாள் வருஷம் கழித்து ஆக்சுவலி நான் ஃபுல் ஸ்லீவ் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. யூஸ்வலாக நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இல்லைனா ஹாஃப் ஸ்லீவ் தான் நான் போடுவேன். பட் ரீசெண்ட் டேஸாக எனக்கு ஃபுல் ஸ்லீவ் மேலே கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா தைச்சி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாங்க கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மருதாணி போட்டிருக்கோம். மருதாணி பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் மருதாணி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். கை விசேஷ நாட்களில் நம்ம இங்கே மருதாணி போட்டு வச்சுருந்திங்கன்னா நார்மலாகவே மருதாணி ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் விசேஷ நாட்களில் வச்சு பாருங்களேன், கூடுதல் அழகு கொடுக்கும் உங்களுக்கு. அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கொஞ்சம் விசேஷமான நாளுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாங்க ஹேர் கோம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் பஃப் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் பஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸ் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுக்கலாம். யூஸ்வலாக பஃப் எடுக்காமல் இப்போது நம்ம க்ரீமே இல்லாமல் அந்த ஸ்ப்ரேவை எதுவுமே இல்லாமல் நம்ம அழகாக ஃப்ரண்ட்டில் லேஸ் வச்சு பஃப் எடுக்க போகிறோம். உங்களுக்கு பஃப் இந்த மாதிரி லேஸ் வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க. விரலில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த லேஸ் ரொம்ப அழகாக கிடைக்கும். கேமராவில் அந்த அளவுக்கு கேட்ச் ஆகலை, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி நீங்கள் பஃப் எடுத்திங்கன்னா பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம க்ரீமோ இல்லை ஸ்ப்ரேவோ எதுவுமே இல்லாமல் எடுக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு அழகான ப்ளீட் போட்டுட்டு போடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பஃப் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் பின்னல் போட போகிறேன். நான் இன்றைக்கி பின்னல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பூ வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் அண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் இருக்கும். ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறவங்க பின்னல் போட்டுட்டு கீழே முடியை பேண்டு போடுவோம் இல்லையா, அப்போ நீங்கள் கொஞ்சம் நிறைய முடியை விட்டு பேண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக முடி இருக்கிற மாதிரி காமிச்சு கொடுக்கும். அது அந்த அளவுக்கு தின்னா தெரியாது. கீழே வரைக்கும் பின்னி கொண்டு வராமல் 2 கால் பின்னிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டென்சிட்டி இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரியும் காமிக்கும், டென்சிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. அண்டு ஃப்ரண்ட்டில் பஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே, அந்த வேவியாக ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான், நம்ம தலையை வாரியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பூ விலை அதிகமாக இருக்கிற நாட்களில், கிடைக்காத நாட்களில் இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப அழகாக இருக்குது வச்சுக்கிறதுக்கு. தலை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் கொஞ்சமாக அதில் ஸ்ப்ரே ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெக்ரன்ஸாக இருக்கிற ஒரு ஸ்ப்ரே எடுத்து நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸில் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய ஃபீலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம லிப்ஸ்டிக் அதுக்கு முன்னாடி நம்ம ஹியரிங் போட்டுருவோம். அதுக்கு மேட்சிங்காக நான் ஒரு மாதிரி வாடாமல்லி கலரில் எடுத்திருக்கேன் இல்லையா ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஹியரிங்கும் போட்டுக்கிறேன். ஹியரிங்ஸ் நல்ல போல்டாக இருக்கிறது பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பார்வையாக லுக்காக கிடைக்கும். உங்களுக்கு ஹியரிங்ஸ் சின்னதாக இல்லாமல் நல்ல போல்டான ஹியரிங்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக்கு கிடைக்கும். பார்க்கும்போதே ஒரு கிராண்ட் லுக்கும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி கழுத்துக்கு காதுக்கு எல்லாத்துக்கும் பெருசு பெருசாக போட்டுறக்கூடாது. ஒன்று காதுக்கு போடணும், இல்லைன்னா கழுத்துக்கு போடணும், அவ்வளோதான். நீங்கள் காதுக்கு போட்டுக்கிறீங்கன்னா கழுத்துக்கு சிம்பிளாக போட்டுக்கணும். எல்லாமே ரொம்ப போல்டாக போட்டிங்கன்னா பார்க்குறது ரொம்ப ஆடாக ரொம்ப வியர்டாக இருக்கும். ஸோ காதுக்கு மட்டும் கம்மல் மட்டும் நல்லா போல்டாக எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். இந்த லிப்ஸ்டிக் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம லிப் பாமும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு லிப்ஸ்டிக்கும் தான் மெல்ட் பண்ணி நான் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். லிப் பாம் பார்த்திங்கன்னா எனக்கு டின்டட் லிப் பாம் தான் எனக்கு அவ்வளோவா பிடிக்கும். நார்மல் பேசிக்காக இந்த பட்டரியாக இருக்கும் பார்த்திங்களா, அது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. டின்டட் தான் வாங்கி போடுவேன். இது தெரியாமல் அதை வாங்கிட்டேன்றதுனால நான் என்ன பண்ணினேன்னா அந்த லிப் பாமும் கூட சேர்த்து ஒரு லிப்ஸ்டிக்கும் எடுத்து மெல்ட் பண்ணி இந்த கண்ணாடி பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ நம்ம ப்ளஷ்ஷு போட போகிறோம். நான் எப்படி போடுறேன் பாருங்கள். வெறும் கன்னத்தில் போடாமல் நோஸ் கிட்ட இருந்து நம்ம ஐப்ரோஸ் கிட்ட வரைக்கும் ஒரு லைன் மாதிரி கொண்டு அதை அப்படியே விரலில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ப்ளஷ்ஷு கிடைக்கும். சீரியஸ்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். வெறும் சின்னில் மட்டும் இல்லாமல்
அண்ட் சீக்ஸில் மட்டும் இல்லாமல் நீங்கள் நோஸ் கிட்டேருந்து ஐப்ரோஸ் கிட்ட வரைக்கும் ஒரு லைன் மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கும் போதே அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் வந்து நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் கூட இந்த ப்ளஷ் இப்படி போடுறது வந்து போயிட்டுருக்கு. பாருங்கள், நம்ம எந்த மேக்கப் போடவே இல்லை, ஒன்லி ப்ளஷ்ஷும் லிப்ஸ்டிக்கும் போட்டிருக்கோம். அதுவே இவ்வளோ நல்ல ஒரு லுக் கொடுக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும் போடுறது. கொஞ்சம் நான் டார்க்காகவே போட்டுக்குவேன். டார்க்காக மீன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக போட்டோம்னா தனியாக தெரியும், அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரியான கலர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போவே பாருங்கள், ஒரு நல்ல லுக் கொடுக்குது ஃபேஸ்க்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நோஸ் கிட்டேருந்து ஐப்ரோஸ் கிட்ட வரைக்கும் அந்த ப்ளஷ்ஷை கொண்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து இந்த ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிது. லிப்ஸ் வந்து அந்த லைனர் மாதிரியே போட்டு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிது லிப்ஸ்க்கு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக்கு. பேசிக்காக இது ஒரு அழகாக நல்ல நீட்டாக பார்க்கும்போது சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு, குங்குமமும் வச்சாச்சு. இந்த லுக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக அழகாக நீட்டாக ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப எலிகண்ட்டாக பார்க்கும்போதே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி ஆயாச்சு. ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக பார்க்கவே அழகாக வந்து ரெடி ஆகிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.